ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எல்லோரும் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏர்ஃபால் ப்ராப்ளம் தான். அதுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷனோட தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். சரி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேக் வந்து ட்ரை பண்ணிங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் தரும். ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, முடி நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். முடி வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கவே இருக்காது. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹேர் பேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யாருக்காவது சட்டுன்னு சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும்னா மட்டும் அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சியான பொருள் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. முந்தின நாளே தண்ணியில் ஊற வச்சிடலாம். மறுநாள் எடுத்து பார்த்தா நல்லா வந்து உப்பி வந்திருக்கும். அதை வந்து நம்ம ஒரு ஜாரில் வந்து மாற்றிட்டு அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிட வேணாம், தண்ணி வச்சுக்கலாம். அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா அதில் தான் நியூட்ரியன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். அதனால் தண்ணி கீழே ஊற்றிட வேணாம். அது கூட நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆல்மண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா நல்லெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அது கூட வந்து ஒரு 10 மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம ஊறி இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருவோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு வரும். கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். நீங்கள் தலையில் அப்ளை பண்ணக்குள்ளே வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா இது சட்டுன்னு வந்து காஞ்சி போயிடும். அதனால் முடியோட நல்லா ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கக்குள்ளே கரெக்டாக இருக்கும் மண்டையில். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நல்லா முடியை வந்து சிக்கு எடுத்துக்கணும். கீழே தான் சீவணும். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த பேக்னாலும் போடுங்க. அப்போ தான் ரிசல்ட் வந்து டபுள் மடங்கு இருக்கும். நல்லா சிக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க பேக் வந்து பார்ட்டாக பிரித்து வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எடுத்து அப்படியே தடவிடக்கூடாது. அந்த வேரில் வந்து நல்லா படணும். அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்ட்டாக பிரித்து வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே வந்து முடி வளர்க்கணும்னு நினைக்க ஆசைப்படுற முதல்ல ஹேர் கேர் பண்ணும்போது வந்து நம்ம பொறுமையாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சட்டுன்னு வந்து அது எல்லாமே வளர்ந்து வராது. நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தானாகவே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, முடி கொட்டுறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் உங்கள் கூட இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, முடி அடர்த்தியாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து வீக்லி வந்து ட்வைஸ் வந்து பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பவுன்ஸாக டென்சிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக சன்லைட்டில் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக வந்து உங்கள் பில்லோ கவர் வாஷ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த பேக் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இதேமாரி நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.